வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருக்குறள் மற்றும் திருவள்ளுவருடைய பற்றிய செய்திகளை நம்ம பார்க்க போகிறோம். இது யூனிட் பார்த்தீங்கன்னா 6ல் இருக்குது. இது யூனிட்டு 6ல் இருக்குது. குரூப் 4லேருந்து ஒரு 3-4 கொஷினை இதிலேருந்து கேட்டிருக்கோம். ஓகேங்களா? இதில் 3-4 கொஷினை நம்ம திருக்குறளை பற்றி கேட்டிருந்தோம். திருக்குறள் மற்றும் திருவள்ளுவரை பற்றிய செய்திகள். ஓகேங்களா? இந்த வீடியோவை நம்ம பார்ப்போம் வாங்க. ஓகேவா? பாருங்கள், திருக்குறள். ஓகேங்களா? திருக்குறள் எப்படி பிரிப்போம்? திரு கூட்டல் குறள். ஓகேங்களா? இந்த திருக்குறள் என்பது என்ன புணர்ச்சி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? புணர்ச்சி 2 வகைப்படும். ஒன்று இயல்பு புணர்ச்சி, ஓகேங்களா? இன்னொரு விகார புணர்ச்சி. ஓகேங்களா? இயல்பு புணர்ச்சி ஒன்று, விகார புணர்ச்சி ஒன்று, 2 வகையாக பிரிக்கிறோம். ஓகேங்களா? இந்த திருக்குறள் என்பது விகார புணர்ச்சியில் தோன்றல் விகார புணர்ச்சி சொல்லுவோம். ஓகேங்களா? அது என்ன தோன்றல் விகார புணர்ச்சி அப்படின்னா, திருக்குறள் அந்த இக்கு அப்படி சேர்ந்து வந்ததுனால, ஓகேங்களா, திரு கூட்டல் குறள். ஓகேங்களா? இக்கு சேர்ந்து வந்ததுனால, ஓகேங்களா, இதுக்கு தோன்றல் விகார புணர்ச்சி. இதுக்கு தோன்றல் விகார புணர்ச்சி, விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? தோன்றல் விகார புணர்ச்சின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்துங்க, திருக்குறளை திரு என்பதற்கு செல்வம், சிறப்பு, அழகு, மேன்மை, தெய்வத்தன்மை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ திரு என்பதற்கு என்னென்ன அழைக்கலாங்க அப்படின்னு சொல்லலாம்னா செல்வம், சிறப்பு, அழகு, மேன்மை, தெய்வத்தன்மை. ஓகேங்களா? திருக்குறளுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்கன்னா திருவள்ளுவர். திருக்குறளுடைய ஆசிரியர் திருவள்ளுவர். திருக்குறளுடைய ஆசிரியர் திருவள்ளுவர். ஓகேங்களா? பெற்றோர் பார்த்தீங்கன்னா ஆதி பகவன். ஓகேங்களா? அப்பா பேர் ஆதி, அம்மா பேர் பகவன். ஓகேங்களா? மனைவி பேர் வாசுகி. மனைவி பேர் வாசுகி. ஓகேங்களா? காலம் பார்த்தீங்கன்னா கிமு 31. காலம் கிமு 31 அல்லது கிபி 2ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா? ஊர் பார்த்தீங்கன்னா திருமயிலாப்பூர். திருமயிலாப்பூர். இயற்றிய நூல் திருக்குறள். இது 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று அல்லது அறநூல்கள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இவருடைய சிறப்பு பெயர் பார்த்தீங்கன்னா நாயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வப்புலவர், நான்முகனார், மாதானுபங்கி, சென்னா போதர், பொய்யா புலவர், பெருநாவலர் அப்படின்னு அடைமொழியில் இவரை அழைக்கலாம். திருக்குறளுடைய சிறப்பு பெயர் பார்த்தீங்கன்னா பொது உரை, தமிழ் மறை, உலக பொதுமறை, முப்பாலு, உத்திரவேதம், தெய்வ நூல், பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, திருவள்ளுவ பயன், அறவிலக்கியம், பொருளுரை, திருவள்ளுவம், முதுமொழி, தமிழர் திருமறை அப்படின்னு திருக்குறளுடைய பெருமையெல்லாம் சொல்கிறாங்க. ஓகேங்களா? திருக்குறளில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 133 அதிகாரங்களையும் அதிகாரத்துக்கு 10 குறளையும் விதம் 1330 குறள் இருக்குது. ஓகேங்களா? அப்போ திருக்குறளுடைய அதிகாரம் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 133. ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் 10 குறள்பாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா 1330 குறள் இருக்குது. ஓகேங்களா? அந்த பாருங்கள், அந்த அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அறத்துப்பால், பொருள்பால், இன்பத்துப்பால்னு 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது அந்த அதிகாரத்தை அறத்துப்பால், பொருள்பால், இன்பத்துப்பால்னு அப்படின்னு 3 வகையாக பிரிக்கிறாங்க. அறத்துப்பால் பார்த்தீங்கன்னா 38. ஓகேங்களா? பொருள்பால் 70, இன்பத்துப்பால் 25. ஓகேங்களா? இதை 3ஐயும் கூட்டினீங்கன்னா 133. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இயல்கள், ஓகேங்களா, மொத்த இயல்கள் பார்த்தீங்கன்னா 9ஆக பிரிக்கிறாங்க. மொத்த இயல்கள் 9 இயல்கள். மொத்த இயல்கள் திருக்குறளில் மொத்தம் 9 இயல்கள் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, 1 2 3 4. ஓகேங்களா? இதில் 4 இயல்கள் இருக்குது. ஓகேங்களா? 4 இயல்கள். ஓகேங்களா? இதில் 3 இயல்கள். இதில் 3 இயல்கள். இதில் 2 இயல்கள். ஓகேங்களா? 2 இயல்கள். ஓகேங்களா? மொத்தம் சேர்ந்து 9 இயல்கள். மொத்தம் சேர்ந்து 9 இயல்கள். அந்த 4 இயல்கள் பார்த்தீங்கன்னா பாயிரம், இல்லறம், துறவியல், ஊழியல். பாயிரம், இல்லறம், துறவியல், ஊழியல். ஊழியல் பாயிரம் 4, இல்லறம் 20, துறவியல் 13. ஓகேங்களா? ஊழியல் 1. ஓகேங்களா? இதை எல்லாத்தையும் டோட்டல் பண்ணினா இந்த 38 கிடச்சிரும். ஓகேங்களா? 4, 20, 13, 1 டோட்டல் கட்டினா அறத்துப்பால் மொத்தம் 30. ஓகேங்களா? நம்ம குரூப் 4ல், ஓகேங்களா, இந்த அறத்துப்பாலில் துறவியல் எத்தனை கொஸ்டின் கேட்டிருந்தான். ஓகேங்களா? இது குரூப் 4உடைய கொஸ்டின். ஓகேங்களா? இது குரூப் 4னுடைய கொஸ்டின் 13 துறவியல். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா பொருட்பால் மொத்தம் 70. ஓகேங்களா? அரசியல், அங்கவியல், ஒளியல். அரசியல்னா 25, அங்கவியல்னா 32, ஒளியல்னா 13. ஓகேங்களா? இன்பத்துப்பாலில் களவியலுக்கு 7, கற்பியலுக்கு
18 மொத்தம் 25. ஓகேங்களா, மொத்தம் 25 அப்படியே பாங்க. ஓகேங்களா, திருக்குறள் இதுவரை எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டதுன்னா நம்ம புது புக்கில் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா மொத்தம் 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்த்தல்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பழைய புக்கில் பார்த்தீங்கன்னா 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. அப்போ திருக்குறள் மொத்தம் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என பொதுநெறி வகுத்து காட்டிய புலவர் யாருன்னா திருவள்ளுவர். ஓகேங்களா, திருவள்ளுவரினுடைய இலக்கண குறிப்பு, திருக்குறளுக்கு இலக்கண குறிப்பு அப்படி என்னன்னு கேட்டாங்கன்னா அடையெடுத்து கருவியாக பெயர். திருக்குறளுடைய 9 இயல்களை கொண்டது. அதில் அறத்துப்பாலில் பாயிரம், இல்லறம், துறவியல், ஊழியல் என்ற 4 இயல்களையும், பொறுப்பவள, அரசியல், அங்கவியல், ஒளியல் என்ற 3 இயல்களையும் கொண்டது. காமத்துப்பாலில் களவியல், கற்பியல் என்ற 2 இயல்களையும் கொண்டது. அடுத்து பார்த்துங்க, திருக்குறள் திருவள்ளுவரை பற்றி புகழுரை. ஓகேங்களா, ஆளும் வேலும் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்று பழமொழியை குறிக்கப்படும் நூல்கள் நாலடியார் திருக்குறள். ஓகேங்களா, 4 என்றால் ஓகேங்களா 4 அடியாரை குறிக்குது. 4 என்றால் 4 அடியாரை குறிக்குது. 2 என்றால் திருக்குறளை குறிக்குது. 2 என்றால் திருக்குறளை குறிக்குது. ஓகேங்களா, இது பழமொழி. பழகு தமிழ் சொல்லுரிமை 4 2, 4 என்பது 2, 4 அடியார், 2 என்பது திருக்குறள். ஓகேங்களா, தமிழ் மாதத்தின் இனிய உயர்நிலை என்று போற்றப்படும் நூல் திருக்குறள். ஓகேங்களா, தமிழ் மாதத்தின் இனிய உயர்நிலை என்று போற்றக்கூடிய நூல் திருக்குறள். ஓகேங்களா, வள்ளுவன் தன்னை உலகிற்கு தந்த வான்புகழ் தந்த தமிழ்நாடு என்று கூறியவர் யாருன்னா பாரதியார். ஓகேங்களா, பாரதியார் என்ன சொல்கிறாரு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்த வான்புகழ் தந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறாரு பாரதியார். ஓகேங்களா, செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே என்று கூறியவர் யாருன்னா பாரதியார். ஓகேங்களா, செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே என்று பாடியவர் பாரதியார். ஓகேங்களா, வள்ளுவனை பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பாரதிதாசன். ஓகேங்களா, அப்போ வள்ளுவனை தன்னை உலகிற்கு தந்த வான் புகழ் தந்த தமிழ்நாடுன்னு சொன்னாரா பாரதியார். வள்ளுவனை பெற்ற புகழ் வையகமே அப்படின்னு சொன்னானா பாரதியார் தான் அப்படி சொல்கிறாரு. இனி இல்லை முப்பாலுக்கு இந்நூலே. ஓகேங்களா, இந்த நூலை பற்றி பெருமையாக சொல்லியிருக்கிறாரு. இனி இல்லை முப்பாலுக்கு இந்நூலே அப்படின்னு புகழ்ந்து சொன்னவர் யாருன்னா பாரதிதாசன். ஓகேங்களா, தெல்லும் தமிழ்நடை சின்னஞ்சிறிய 2 அடிகள் அள்ளும் நெருஞ்சுவை உள்ளுந்தோறும் உண்டாக்கும் அப்படின்னு பாடியவர் யாருன்னா பாரதிதாசன். ஓகேங்களா, வெல்வதில்லை திருவள்ளுவன்மை வினைத்தற்று என்று பாடியவர் யாருன்னா பாரதிதாசன். ஓகேங்களா, வள்ளுவர் செய்த திருக்குறளை மறவர்தம் குணந்தோர் அப்படின்னு பாடியவர் யாருன்னா மனோன்மணியம் சுந்தரனார் தான் பாடியிருக்காரு. அடுத்த கொஸ்டின் வாங்க. ஒளியை கோட்டமடைய செய்த தொலைவில் உள்ள பொருளை அருகில் தோன்றும் செய்வது கலிலியோ தான் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, யார் சொல்லியிருக்கிறாரு? கலிலியோ சொல்லியிருக்கிறார். அதாவது ஒளியை கோட்டமடைய செய்ய தொலைவில் உள்ள பொருளை அருகில் தோன்றுவாறு செய்வதற்கு கலிலியோ சொல்லியிருக்கிறாரு. அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டிய குருத்திருத்த கடல் என்று திருக்குறளின் பெருமையை சொல்லியிருக்கிறார் யாருன்னா ஔவையார். ஓகேங்களா, ஔவையார் என்ன சொல்லியிருக்கிறாரு? அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டிய குறுகரித்த குறள் என்று திருக்குறளின் திட்பமும் நுட்பமும் கருதி ஔவையார் புகழ்ந்துரைக்கிறார். தமிழரின் வாழ்வின் இலக்கணம் போற்றப்படும் நூல் திருக்குறள். திருவள்ளுவர் தோன்றாவிட்டில் தமிழன் என்றொரு இனமே இருப்பதாக உலகம் தெரிந்திருக்காது அப்படின்னு சொன்னது யாருன்னா கி.ஆ.பெ. விஸ்வநாதன். ஓகேங்களா, என்ன சொல்லியிருக்கிறாரு? திருவள்ளுவர் தோன்றாவிட்டுனா தமிழன் என்றொரு இனமே இருப்பதாக உலகத்திற்கு தெரிஞ்சிருக்காதுன்னு சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா, திருக்குறள் என்ற நூலை தோன்றாவிடில் தமிழ் என்ற ஒரு மொழி உலகத்திற்கே இருப்பதுன்னா அதுவும் கி.ஆ.பெ. விஸ்வநாதன் சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா, அதாவது ஒரு தமிழர் என்ற இனமே இல்லை, தமிழ் என்ற தாய்மொழியும் இல்லை அப்படின்னு 2 கருத்தை சொல்லியிருக்காரு. யார்? கி.ஆ.பெ. விஸ்வநாதன். ஓகேங்களா, சொல்லழகு பொருளழகு ஒருங்க ஒளிரும் திருக்குறளை வாழ்க்கைக்கு விளக்கமாக கொள்வது சால பொருத்தம் அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறாருன்னா சீத்தலை சாத்தனார் சொல்லியிருக்கிறாரு. ஓகேங்களா, அது திருவள்ளுவ மாலை அப்படிங்கிற நூலில் சொல்லியிருக்கிறாரு. ஓகேங்களா, திருக்குறளின் சிறப்பினை உணர்த்தும் நூல் திருவள்ளுவ மாலை. ஓகேங்களா, அதாவது திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் நூல் திருவள்ளுவ மாலை.
ஓகேங்களா. அதில் பார்த்தீங்கன்னா 55 புலவர்கள் ஓகேங்களா 55 பாடல்களை பாடியிருக்காங்க. ஓகேங்களா 55 புலவர்கள் 55 பாடல்களை பாடியிருக்காங்க. 55 புலவர்கள், அதாவது திருக்குறளினுடைய பெருமையை உணர்த்தும் நூல் திருவள்ளுவ மாலை. அதில் பார்த்தீங்கன்னா 53 புலவர்கள் 55 பாடல்களை பாடியிருக்காங்க. ஓகேங்களா. இறை கோட்டமுடைய பொதுநெறியை கூறும் திருக்குறள் நீதி நூல்களில் காலத்தே முற்பட்டது. பொருட்சிறப்பால் உயர்ந்தும் திகழ்வதே திருக்குறளே. சங்க காலத்து ஒழுக்க முறைகள் சிலவற்றை கடிந்து நன்னெறிகளை போதித்து தன்மை திருக்குறளில் காணப்படுகிறது. கல்லுண்பதை புலலால் உண்பதே தடிக்கிறது. உருசியா நாட்டின் அணு துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் திருக்குறள் வைக்கப்பட்டுள்ளது. அப்போ ரஷ்யா நாட்டில் அணு துளைக்காத ஓகேங்களா மாளிகைக்குள்ள கிரெம்ளின் மாளிகையில் நம்ம திருக்குறள் வச்சுருக்காங்க. சரிங்களா. அடுத்தது அதே பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டு காட்சி சாலையில் திருக்குறள் விவிலியத்துடன் சேர்ந்து வச்சுருக்கிறாங்க. அதாவது இங்கிலாந்தில் எங்கே வச்சுருக்கிறாங்க? இங்கிலாந்து நாட்டினுடைய காட்சி சாலையில் திருக்குறளும் விவிலியம் ஓகேங்களா அதாவது பைபிள் ரெண்டும் சேர்ந்து வச்சுருக்கிறாங்க. ஓகேங்களா. அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்த நீதி என்ற பொருள் தரும் குறள் அறம் பொருள் இன்பம் மூன்றும் இடம்பெற்றுள்ளன. அப்போ அறம் பொருள் இன்பம் மூன்றும் பெற்றுள்ள குறள் எதுனா அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறியும் தீது நன்றி வந்த பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய குறள் தான் மூணுமே இருக்குது. அறத்து பால் இருக்குது, பொருள் பால் இருக்குது, இன்பத்து பால் இருக்குது. ஓகேங்களா. திருக்குறளில் மொத்தம் 10 அதிகாரம் உடையது. எத்தனை அதிகாரம் இருக்குது? 10 அதிகாரம். அதில் அன்புடைமை, அடக்குடைமை, ஒழுக்குடைமை, பொறையுடைமை, அருளுடைமை, அறிவுடைமை, ஊக்குடைமை, ஆளுடைமை, பண்புடைமை, நாணுடைமை அப்படின்னு 10 வகையாக சொல்கிறாங்க. ஓகேங்களா. எத்தனை வகையாக சொல்கிறாங்க? 10 அதிகாரமாக உடைமையில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது திருக்குறள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 7 என்ற எண்ணும் 8 குறட்பாவில் இருக்குது. 7 என்ற எண் எத்தனை குறட்பாவில் இருக்குது? 8 குறட்பாவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. திருக்குறள் கோடி என்ற சொல், அதாவது கோடி என்ற சொல் 7 இடங்களில் இடம்பெற்றுள்ளது. அப்போ பார்த்தீங்கன்னா திருக்குறள் 7 என்ற எண்ணு 8 குறட்பாவில் இருக்குது. ஓகேங்களா. திருக்குறளில் 7 என்ற எண்ணு 8 குறட்பாவில் இருக்குது. அதே திருக்குறளில் கோடி என்ற சொல் 7 இடங்களில் காணப்படுகிறது. ஓகேங்களா. திருக்குறளில் 70 கோடி என்ற சொல் ஒரு முறை மட்டுமே காணப்படுகிறது. திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் எதுன்னு கேட்டாங்கன்னா 9 தான். ஓகேங்களா. திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் 9. திருக்குறளில் இடம்பெற்றுள்ள 2 மலர்கள் ஓகேங்களா அதாவது அனிச்சம் கோலை, 2 மலர்கள் அனிச்சம் மற்றும் கோலை. ஓகேங்களா. திருக்குறளில் இடம்பெற்ற ஒரே பழம் எதுன்னு கேட்டாங்கன்னா நெருஞ்சி பழம். ஓகேங்களா. திருக்குறளில் இடம்பெற்றுள்ள மரங்கள் ஓகேங்களா ஒன்று பனை மரம், இன்னொன்று மூங்கில். திருக்குறளில் இடம்பெற்றுள்ள விதை குன்றிமணி. திருக்குறளில் இடம்பெற்றுள்ள விதை குன்றிமணி. திருக்குறளில் இடம்பெறாத ஒரே உயிரெழுத்து அவு. திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எழுத்து அவு. திருக்குறளில் இருமுறை வரும் அதிகாரம் குறிப்பறிதல். திருக்குறளில் இருமுறை வரும் அதிகாரம் குறிப்பறிதல். தை 2ஆம் நாளை தமிழக அரசு திருவள்ளுவர் நாளாக அறிவித்துள்ளது. அதாவது தை 2ஆம் நாளை தமிழக அரசு திருவள்ளுவர் நாளாக அறிவித்துள்ளது. ஓகேங்களா. கிமு 31 அடிப்படையாக கொண்டு திருவள்ளுவர் ஆண்டு கணக்கெடுக்கப்படுகிறது. அப்போ தற்போது திருவள்ளுவர் ஆண்டு என்னன்னு கேட்டாங்கன்னா அவர் பிறந்தது கிமு 31. இப்போ என்ன ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 2025. ஓகேங்களா. அப்போ 6/5/2026 தான் தற்போது திருவள்ளுவர் ஆண்டு. ஓகேங்களா. அவர் பிறந்த கிமு 31 இப்போ 2025 கூட்டினா இப்போ தற்போதைய திருவள்ளுவர் ஆண்டு நமக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா. அடுத்தது திருக்குறளின் உரையும் பதிப்பும். ஓகேங்களா. திருக்குறளுடைய உரையும் பதிப்பும். திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் மொத்தம் எத்தனை பேர் கேட்டாங்கன்னா 10 பதின்மர் என்பது 10 பேர். 10 பேர். ஓகேங்களா. அதாவது தருமர், தாமந்தர், பரிதி, திருமலையர், பரிபெருமாள், மணக்குடவர், நச்சர், பரிமேலழகர், மல்லர், காளிங்கர். ஓகேங்களா.
இந்த 10 பேரில் சிறந்த உரை, அதாவது சிறந்த உரை யார் எழுதியிருக்கிறாங்கன்னா பரிமேலழகர் தான் சிறந்த உரை எழுதியிருக்கிறாங்க. ஓகேங்களா. திருக்குறளுக்கு சிறந்த உரை எழுதியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பரிமேலழகர். அதே மாதிரி திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா மணக்குடவர். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யாருன்னா மணக்குடவர். சிறந்த உரை யார் எழுதியிருக்கான்னு கேட்டாங்கன்னா பரிமேலழகர். ஓகேங்களா. மலையாத்துவான் மகன் ஞானப்பிரகாசம் 1812ஆம் ஆண்டு ஓகேங்களா முதலில் திருக்குறளில் தஞ்சையில் பதித்து வெளியிட்டார். ஓகேங்களா. அப்போ திருக்குறளை முதலில் பதித்து வெளியிட்டவர் யாருன்னா ஓகேங்களா ஞானப்பிரகாசம். எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1812. எந்த இடம்னு கேட்டாங்கன்னா தஞ்சை. பரிமேலழகர் உரையுடன் முதலாக திருக்குறளை பதிப்பித்தவர் ராமானுஜ கவிராயர் 1840. திருக்குறள் 11 கீழ்கணக்கு நூல்களில் அதிக பாடல்களையும் அதிக அடிகளையும் கொண்டது. அப்போ 11 கீழ்கணக்கு நூல்களில் அதிக பாடல்களையும் அதிக எண்ணிக்கையும் கொண்ட நூல் திருக்குறள். அடுத்து பாருங்க, 11 கீழ்கணக்கு நூல்களில் பாவகை குறள் வெண்பா. ஓகேங்களா. திருக்குறள் தான் குறள் வெண்பாவால் ஆனது. திருக்குறளுடைய மொழிபெயர்த்தவர்கள், திருக்குறளுக்கு யாரெல்லாம் மொழிபெயர்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர். ஓகேங்களா. அதாவது 2 மட்டும் அறத்துப்பால் பொருள்பால் 2 எந்த மொழியில் எழுதுகிறாரு? லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்திருக்கிறாரு. வீரமாமுனிவர் திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்த்திருக்காருன்னு கேட்டாங்கன்னா லத்தீன் மொழி. ஓகேங்களா. 2 இதை மட்டும்தான் அறத்துப்பால் பொருட்பால் 2 பால் மட்டும்தான் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தார். இன்பத்துப்பாலுக்கு மொழிபெயர்க்கலை. அடுத்து ஜியு போப்பு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். எல்லிஸ் துரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். ஓகேங்களா. கிரான்ஸ்லே வா.வே.சு. ஐயர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். பூர்ணலிங்கம் ராஜாஜி ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். டாக்டர் கிரவுல் ஜெர்மனில் மொழிபெயர்த்திருக்கிறாரு. ஏரியல் பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்திருக்கிறாரு. தால்சுதாய்ஸ் ருசிய மாட்டு மொழியில் மொழிபெயர்த்திருக்காரு. பிடி செயின் ஹிந்தியில், வைத்தியநாத தேசிகர் தெலுங்கில் மொழிபெயர்த்திருக்கிறார். ஓகேங்களா. பாருங்கள், திருக்குறளுக்கு ஓகேங்களா உரை எழுதியவர்கள் 10 பேர். தருமர், தாமந்தர், பரிதி, திருமலையர், பரிமேலழகர், மணக்குடவர், நச்சர், பரிமேலழகர், மல்லர், காளிங்கர். ஓகேங்களா. அதாவது விக்டோரியா மகாராணி காலையில் கண் விழித்ததும் படிக்கக்கூடிய புத்தகம் எதுனா திருக்குறள். ஓகேங்களா. விக்டோரியா மகாராணி காலையில் எழுந்ததும் படிக்கக்கூடிய நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா திருக்குறள் தான். பாருங்கள், திருக்குறள் ஓகேங்களா. முதல் திருக்குறள் பார்த்தீங்கன்னா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படிங்கிறது தான் முதல் குறள். ஓகேங்களா. 1330வது குறள் எதுன்னா ஊடுதல் காமத்தின்பம் அதற்கின்பம் கூடி முயன்ற பெறின். ஓகேங்களா. அப்போ முதல் குறள் எதுன்னு கேட்டாங்கன்னா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு திருக்குறளுடைய முதல் குறள். ஓகேங்களா. ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி வைங்க பெறின் அப்படிங்கிறது திருக்குறளுடைய 1330வது குறள். ஓகேங்களா. சிவசிவ வெண்பா, தினகர வெண்பா, வடமலை வெண்பா, சோமசுந்தர முதுமொழி வெண்பா, குமரசோர் வெண்பா போன்றவை குறளில் சிறப்பை கூறுகின்றன. திருக்குறளை முதலில் பதித்து அம்மானை தம்பிராயன் 1812ஆம் ஆண்டு. பரிமேலழகர் உரையுடன் முதலாக திருக்குறளை பதிவித்த ராமானுஜம் கவிராயர் 1840. ஓகேங்களா. தமிழுக்கு கதி என்று சொல்லக்கூடிய நூல் திருக்குறளும் கம்பராமாயணம் தான். ஓகேங்களா. அதாவது தமிழுக்கு கதி பாருங்க, தமிழுக்கு கதி கா என்பது கம்பராமாயணம், தீ என்பது திருக்குறள். ஓகேங்களா. உலகளாவிய இலக்கியம் என அழைக்கப்படுவது திருக்குறள். உடம்பை வளர்த்தேன் உபயம் அறிந்தேன் திருக்குறள். அறிவு அற்றம் காக்கும் கருவி திருக்குறள். தமிழனுடைய வாழ்வினுடைய இலக்கணம் திருக்குறள். ஓகேங்களா. மேற்கோள் பாருங்க. ஓகேங்களா. மேற்கோள் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை பற்றி ஓகேங்களா ஒவ்வொருனுடைய கவிஞனுடைய கருத்துக்கள். ஓகேங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா திணையளவு போதாது சிறும்புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் அப்படின்னு சொல்லவர் யாருன்னா கபிலர். ஓகேங்களா. திருவள்ளுவ மாலை புத்தகத்தில் சொல்லியிருக்கிறார் நூலில். ஓகேங்களா. வள்ளுவரும் தம் குறளால் பாவடிவால் வைத்தார் உள்ளவதெல்லாம் அளந்து உணர்ந்து அப்படின்னு பரணர் சொல்லியிருக்கிறார். அடுத்து பார்த்தீங்க ஓகேங்களா. உள்ளந்தோறும் உள்ளோர்ந்த உள்ளம் உருக வள்ளுவர் வாய்மொழி பண்பு அப்படின்னு மாங்குடி மருதினர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. பொய்யா போல பொய்யா போயின பொய்யில்லா மெய்யா மெய்யல்ல விளங்கின முப்பாவின் தெய்வ திருவள்ளுவர் செய் திருக்குறளால்
வையத்து வாழ்வார் மனத்து அப்படின்னு தேனிக்குடி கீரனார் சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா. கடுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டிய குருதிரித்த கடல் அப்படின்னு இடைக்காடனார் சொல்லியிருக்காரு. அதாவது கடுவை துளைத்து ஏழ்கடலையை புகட்டிய குறுக திரித்த குரல் அப்படின்னு சொன்ன இடைக்காடனார் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி ஔவையார் சொல்லியிருக்காரு, அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டிய குருதிரித்த குரல் அப்படின்னு சொன்னது ஔவையார். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒன்று பெருனின் வேறென்றின் அன்பென்ற 6 சமயத்துவர் நன்றென்ற எல்லாவற்றையும் இயமன வள்ளுவனர் முப்பால் மொழித்த மொழி அப்படின்னு கல்லாடனார் சொல்லியிருக்கிறாரு. என்றும் புலவரே தீயனார் சொல்கினும் நின்றளந்த தோன்றினால் இன்றியமையாய குன்றாத அப்படின்னு இறையனார் திருவள்ளுவர் மாலையில் சொல்லியிருக்கிறாரு. ஓகேங்களா. புத்தகம் 100 புரட்டி களைப்புற்று சித்தம் கழிக்க நினைத்தேன் வித்தன். தெய்வ புலவர் திருவள்ளுவம் பொய்யில் மொழி இருக்கும்போது செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம் நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதித்தெழுந்து எழுதுக உணர்ந்த அப்படின்னு கவிமணி சொல்லியிருக்கிறாரு. அப்போ திருக்குறளை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ நம்ம திருக்குறள்லேருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், பழைய 6வது புக்கிலேருந்து 10வது வரைக்கும் உடைய திருக்குறள், அதனுடைய அர்த்தங்கள், அதனுடைய அறிஞர் பொருள் பிரித்து எழுதுக. ஓகேங்களா. அதுக்கப்புறம் புது புக்கில் இருக்கக்கூடிய ஓகேங்களா குறள், அதனுடைய அர்த்தங்கள் எல்லாமே வரிசையாக அப்படியே பிடிஎஃபாக உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா. பிடிஎஃபை லைக் போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. பாருங்கள், பழைய புக்கில் ஓகேங்களா திருக்குறள் 6லேருந்து 12 வரை. ஓகேங்களா. அன்பிற்கு உடையம் அடைக்கும் தாழ்வார் ஆழ்வர் புன்கணீர் பூசல் தரும். ஓகேங்களா. இந்த குறளுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பை உடைத்து வைத்த தாழ்பால் இல்லை, அன்பிற்கு உரியவர் துன்பத்தை பார்த்துமே அன்பு கண்ணீராக வெளிப்படுத்தி நிற்கும். ஓகேங்களா. ஆர்வலர்னா அன்புடையார், புன்கணீர்னா துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர். ஓகேங்களா. பூசல் தருனா வெளிப்பட்டு நிற்கும். ஓகேங்களா. இதே மாதிரி எல்லா குறளுக்குமே ஓகேங்களா பொருள், ஓகேங்களா அதனுடைய இலக்கண குறிப்பு, இதெல்லாம் எப்படி கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு குறளை கொடுத்துட்டு அந்த குறளுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்கலாம். இல்லது அந்த குறளை கொடுத்தது எந்த அணி இருக்குது, ஓகேங்களா ஊமை அணியா, எடுத்துக்காட்டு ஊமை அணியா, இல்பொருள் ஊமை அணியா, ஓகேங்களா இது மாதிரி அணியை கேட்கலாம், வேற்றுமை அணியா அப்படின்னு. ஓகேங்களா. ஒன்று குறளை கொடுத்துட்டு அந்த குறளுக்கு அர்த்தம் கேட்கலாம், அல்லது அறிஞர் பொருளுக்கு வைக்கலாம், அல்லது இலக்கண குறிப்பு கேட்கலாம், அல்லது அணி எந்த அணி அமைஞ்சிருக்குதுன்னு கேட்கலாம். ஓகேங்களா. இதெல்லாம் நமக்கு கொஷினாக கேட்கக்கூடியது. ஓகேங்களா. நமக்கு பார்த்தீங்கன்னா போன குரூப் 4ல் அந்த கொக்கு பார்த்தீங்கன்னா தன்னை மீனை பிடிக்கிறதுக்காக காத்திருக்கும் அப்படிங்கிறத, அதுபோல் நம்ம வாழ்க்கையில் பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதான் அந்த குறள். அந்த குறளை பற்றி நமக்கு இந்த குரூப் 4ல் கேட்டிருந்தான். ஓகேங்களா. அதேமாதிரி வெப்பமேற்று அப்படின்னு ஒரு குறளும் கேட்டிருந்தான். அதேமாதிரி துறவியலில் எத்தனை இயல்கள் இருக்குது, 13 இயல்கள், 3 கொஷின் பக்கத்துலேயே வரிசையாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வரிசையாக குறள் இருக்குது. ஓகேங்களா. புற தூய்மை எல்லாம் எவன் தூய்மை யாக்கை அகத்துருப்பும் அன்பிலா இருக்குது. ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா 6லேருந்து 12 வரை திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். இவருடைய காலம் கிமு 31. ஓகேங்களா. பெற்றோர் ஊரை பெற்றலாம் தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆதிபகவான் ஓகேங்களா மனைவி பேர் வாசுகி, பிறந்த ஊர் திருவான்மியூர் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஓகேங்களா. அவருடைய டீட்டெயில் எல்லாமே முன்னாடியே நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா. கிமு எந்த ஆண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இது எல்லாமே குறள்பா. பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 130 பக்கம் கொடுத்துருக்கு. ஓகேங்களா. இதை நம்ம பிடிஎஃபாக நான் கொடுத்துட்றேன், அப்படியே டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. இதிலேருந்து நமக்கு குறைஞ்சது ஒரு 3லிருந்து 5 கொஷின் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா. திருவள்ளுவர்லேருந்து நமக்கு திருக்குறள். ஓகேங்களா. இதை 2 டாப்பிக்கிலேருந்து கண்டிப்பாக நமக்கு 3 to 5 கொஷின் எப்பொழுதுமே எல்லா பரீட்சையிலையும் கேட்பாங்க. ஓகேங்களா. அதை பிடிஎஃபாக கொடுத்துட்றேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்காங்க. ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா. நன்றி, வணக்கம்.